அன்பு சொந்தங்களே, அமெரிக்கன் தமிழர் அண்ட் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் நன்றி, மனமகிழ்ச்சி. இதாவது என்னுடைய முதலாவது வீடியோ. இது எதுக்காகன்னு சொன்னால், இங்கே நடக்கக்கூடிய சில இது இந்தியானா போவேன், அங்கே நடக்கக்கூடிய சில கிரவுண்டுகளில் வயசானவங்க, நல்ல வாலிப பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த கிரவுண்டுகள் அவங்க எப்படி பராமரிக்கிறார்கள், அதுகளை நல்லா அவங்களுக்கு விளையாட முடியாதவங்க கூட இந்த கிரவுண்டுகளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மையாக வயசானவங்க அவங்க நடந்து வாக் பண்ணிக்குவாங்க. இது அவங்களுக்கு பாத்ரூம், பாத்ரூம் எல்லாம் பாத்ரூம் சலுகைகள் எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே. சும்மா நார்மலான கிரவுண்டுகள், சும்மா இது ஒரு சிட்டி கிடையாது, கிராம சைடானது தான். அங்கே கூட இந்த மாதிரி பாத்ரூம் சலுகைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் மரங்களும் இருக்குது, ஆனால் அங்கே அங்கே போகலாது. அதனால் இங்கே அவங்கள பழக்கம் அந்த கல்ச்சருக்குள்ளே. நம்ம நாடுகளில் எல்லா இடத்துலையும் அடித்து போட்டு எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் இப்போ அங்கே நம்ம நாட்டிலே நல்லபடியாக வந்திருக்கு. ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏஷியன் கண்ட்ரியில் எல்லாம் அப்படி வந்திருக்கு. ஆனாலும் கூட இங்கே என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பாருங்கள். இந்த இது இப்போ நான் ரன் பண்ண வந்திருக்கேன். இது ரன் பண்ணக்கூடிய ஒரு ரோடு. இது ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி சுற்றி இந்த கிரவுண்டை சுற்றி அப்படியே ரவுண்ட் அடித்து ஒரு ரவுண்ட். இப்போ நல்ல டயபெட்டிக், ப்ரெஷர், பிபி இப்படியானவங்க நல்ல வெயிலில் நல்லா ரன் பண்ணினா அதுக்குரிய பலனை அவங்க காண்றாங்க. அவங்க நிறைய டாக்டர்கிட்ட ஆலோசனைகளோடு தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ஒரு புல் வெட்டுற மிஷின், இது ஒரு பெரிய புல் வெட்டுற மிஷின். புல் வெட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது டென்னிஸ் விளையாடுற இது உள்ள ஃபுல்லாக அடைச்சிருக்கு. டென்னிஸ் விளையாடுற மைதானம். அப்படி நல்ல ஒரு இது வாக் பண்ணுறது சுற்றி இது அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே அந்த காட்டால் சுற்றி இப்படி வரும். ஆனால் அந்த பக்கம் சிட்டி, டவுன். இது டவுன் தான், ஆனால் பெரிய இந்தியானா ஒரு சிட்டி, போர்வென் சிட்டி அப்படின்றது ஒரு இது பட்டணம் அமெரிக்காவில். தேவன் கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இப்போ ரோட்டுக்கு நடந்து உங்களுக்கு காட்டுறேன். இது இப்போ நான் ஒரு 10 மணி அந்த டயத்தில் வந்திருக்கேன். ஈவினிங் ஆட்கள் இருப்பாங்க ஃபுல்லாக. இப்போ அங்கே ஃபுல்லாக எல்லாம் விளையாண்டுட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ அது அந்த சைடு ரோடு. அந்த பக்கம் ஸ்னோர், இப்போ ஐஸ் பெஞ்சிச்சுன்னா அது ஸ்னோர் விளையாடுற இடம். இப்போ அது காட்டுறேன் பாருங்கள். அது சும்மா நார்மலான தரையை மண் போட்டு மேடு மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு. இதை பாருங்கள், வியூ பண்ணு. இது அந்த ஏரியா. பாருங்க, ரோடு. இது மலை இல்லை, மலை மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு. இது ஸ்னோர் விளையாடுறது. அப்படியே அந்த பக்கம் ஃபுட்பால் கிரவுண்ட். ஃபுல்லாக அந்த விளையாட்டு சம்மந்தமாகவே இங்கே அமெரிக்காவில் ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவே நிறைய இருக்கும். விளையாட தெரியாதவங்க கூட அதை பார்த்து பழகிடலாம். நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். என்னை பொறுத்தவரை எனக்கு சரியான உற்சாகத்தை தரும். அநேகமாக பாடியில் நல்ல ஆக்டிவிட்டி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இது ஆப்பிள் ட்ரீ. அது ஆப்பிள் ட்ரீ. இப்படி நிறைய பழங்கள் சில வகைகள் இருக்குதுக்குள்ள. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். மற்றது என்ன சொல்கிறது, சும்மா நார்மலான ஒரு ஏர்போர்ட் இருக்குது பக்கத்தில். ஒரு 1 கிலோமீட்டர் அங்கிட்டு நம்ம
டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏர்போர்ட் இருக்குது. இது நாங்கள் இருக்க இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் கிட்ட இது இருக்குது. இப்போ இது வந்து ஒரு வகையான இப்படி தட்டு எறிகிற தட்டு, இங்கே பாருங்கள், தட்டு விளையாடுறது. இங்கேருந்து அங்கே எறிவாங்க. ஸோ ஒரு 200 மீட்டர் அப்படி எறிஞ்சு அந்த அதுக்குள்ளே கோல் பண்ணுவாங்க. இப்போ இது காடை சுற்றி இருக்குது. இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது மாதிரி இப்படியே உள்ளே விளையாடுவாங்க. இது நார்மலான ஒரு ரோடு தான். ஸோ இது வந்து சும்மா ஒரு 40 ஸ்பீட் ஓடக்கூடிய ரோடு தான். அந்த சைடு போகணும். ஆனால் அங்கே வந்து 80, 60 இருக்குது. அது ஹைவே, ஃப்ரீவே. இது சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி. இங்கே எப்படி சொல்கிறேன்னா, நம்ம நாடுகளில் இதுகளுக்கெல்லாம் முதல் உரிமை இருக்குது. நம்ம நாடுகளில் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் முதல் உரிமை கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதுக்கு முதல் உரிமை கொடுத்து ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தால் அதை பராமரிக்கிறது, மரங்கள் இருந்தால் அந்த மரங்களை வெட்டாதபடி பாதுகாத்து, நம்ம நாளில் மாதிரி 12 மாதம் மரம் நல்ல செடிச்சு இருக்கும். இங்கே வந்து 6 மாதம் மட்டும்தான் இந்த மாதிரி இலையை பார்க்க முடியும். 6 மாதத்துக்கு பிறகு அது வந்து இலை கொட்டி சும்மா தோல் உரிச்ச கோழி போல் இருப்பார். ஆனாலும் அந்த 6 மாதமும் வந்து அந்த ஹாப்பியாக அது கொடுத்துரும். அது நல்லா செடித்து வளர்ந்துருவார். வளர்ந்து அப்படியே பூத்து நிற்பார். இது வந்து ராக். இங்கே தான் ஃபுல்லாக இந்த ராக் கூட. இது இந்தியானா வர்ற நாளுக்கு நிறைய இது வந்து மண் ராக் ஏரியா. ஸோ இது இந்த ஏரியாவில் கூட ஓடும். இந்த பில்டிங் செக்ஷன்கள் கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்கள் இருக்குது அந்த சைடு. இது ஒரு இங்கே ஒரு நீர் தண்ணி தங்கும் இடம். இதுக்குள்ளே இங்கே வந்து குருவிகள், பறவைகள், இந்த மாதிரி தண்ணிகள் குடிக்க. அதுக்குள்ள சில மீன்கள் நிற்கு. ஆமைகள் இருக்குது. பாருங்கள், ஆமையை காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், இருக்குது. இதில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். நீங்கள் இதை சுற்றி இந்த மாதிரி இருக்கும். உட்காந்துருக்கிறதுக்கு சேர் போட்டிருக்காங்க. நீங்கள் உட்காந்துருக்கலாம். உட்காந்து இப்படி நல்லா ஆக்சிஜனை மூக்க நல்ல காற்றை இழுத்து விட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஃப்ரீயாக ஒரு மனநிலையோடு தான் இங்கே இருக்கலாம். இல்லை எங்கேயுமே இருக்கலாம். ஆனால் நம்ம மனசு வைக்கிறோம் அது அப்படி இருக்கிறதுக்கு. இது சுற்றி அப்படி நான் சொன்னேன்ல, வாக்கிங் ரோட். வாக்கிங் பண்ணலாம், ரன் பண்ணலாம், நீங்கள் தவழலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இது சிமெண்ட் லோரி. அதுக்குள்ளே அந்த கோல்ஃபுல் நான் சொன்னேன்ல, அந்த ஒரு மாதிரி பிளேட் இப்படி தட்டு பாஸ்கெட் மாதிரி எறிவாங்க. அந்த பாஸ்கெட் மாதிரி அது எரிஞ்சு விளையாடுற இடங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து சரியாக இங்கே பாஸ் பண்ணுவானுங்க. இது காட்டை சுற்றி அது இருக்குது. அதெல்லாம் விளையாடுவாங்க. சண்டே சாட்டர்டே வந்து இருக்குது. நான் அன்றைக்கு எடுக்கிறது ஃப்ரைடே வீடியோ எடுக்கிற டைம். இந்த மரங்கள், ஓங்கி வளர்ந்த மரங்கள். ரைட். இதுகள் நான் சொன்ன மாதிரி ஆப்பிள் மரம், சில பல வகை மரங்கள், செடி பழம், இப்படி நிறைய பல மரங்கள் இருக்குது. இப்போ கொஞ்சம் சீசன் குறைஞ்சி போச்சு. அவங்க வந்து சைக்கிள் வாக்கிங் பண்ணுறாங்க.
பைசைக்கிள் வாக்கிங், ரன்னிங், அப்படி நிறைய நல்ல விதமான எக்ஸசைஸுகள் பாடி ஹெல்த்துக்கு. இந்த பாருங்கள், நான் சுற்றி சொன்னேன்ல அந்த மாதிரி இந்த இது அது நம்பர்கள் இருக்குது போல் இருக்குது. இந்த பாஸ்கெட் இருக்குது. இப்படி சுற்றி நிறைய இதுகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது அமெரிக்காவில் ஃபோர்வேன், இந்தியானா ஃபோர்வேன். ஓகே, அது எங்களோட சிட்டி. இது நார்மலாக இதில் வந்து லைக் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறவங்க இந்த இடத்துல வந்து தங்கி நல்லா எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த காரில் போட்டு வேலை சைட் சம்மந்தமாக வேலை செய்கிறவர்கள் இதில் இருப்பார்கள். முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். நான் இதுக்குள்ளேயும் வந்து அந்த வாக்கிங் ரோடு தான். இதுக்குள்ளேலாம் அந்த கொல்ஃபுல் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸ்னோ நேரத்தில் ரொம்ப கூலாக இருக்குது. இதுக்குள்ளே ரொம்ப ஐஸாக இருக்குது இந்த ஏரியாலாம். அதுக்கெல்லாம் நல்ல ரோடு போட்டு தண்ணி அந்த ஆறு போகிறது இந்த இது போட்டு வாக்கிங் பண்ணக்கூடிய இது எல்லா இடமும் இப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க. உடஞ்சோ பிஞ்சோ இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக. நல்லா துள்ளி குதிச்சு நீங்கள் வாக் பண்ணலாம். பாருங்கள், அந்த நீர் விழிச்சுது. நம்ம எங்கேயும் சுற்றி பெரிய நாடுகளுக்கு போக தேவையில்லை, இங்கேயே சுற்றி வேறு எல்லாமே இருக்குது. மேக்சிமம் நம்ம இன்னொரு நாட்டில் போய் கேட்கல, அது அந்த நாட்டுக்குரிய நீர்வீழ்ச்சின்னு நம்ம ஒரு சந்தோஷப்படுகிறோம், அவ்வளோதான். நம்ம இருக்கிற இடத்துலையே சில விஷயங்கள் இருக்கும், அதை பாருங்கள். ஊரை சுற்றி அதுக்கு முதலிடம் கொடுங்க. இப்படி ஆனந்தங்களை பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த நான் சொன்னேன்ல, அந்த சுற்றி வர அந்த கோல்ஃபுல் அந்த பாஸ்கெட் மாதிரி எறிகிற பந்து நான் இருந்தால் அதை செஞ்சு காட்டுவேன். இன்னொரு நாளைக்கு அதை செஞ்சு காட்டுவேன். இந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே அந்த மாதிரி வாக்கிங் தான். இதெல்லாம் இதுக்குள்ளே எல்லாம் வாக்கிங் பண்ணலாம். சில அனிமல்ஸுகள் இருக்கும், முயல் இருக்கும் இதுக்குள்ளே. அப்புறம் இந்த கரடி, அந்த இது நரி, சின்ன பாக்ஸ் அவர் இருப்பார் இதுகளுக்குள்ளே. பெரிய மிருகங்கள் இருக்காது. இந்த முயல் எல்லா இடமும் இருக்கும். நான் இப்போ காட்டுவேன். இப்போ திடீரென்னு போகும் காலையிலேன்னா நிறைய இருக்குது இந்த இதுகளில் ரோடுகளில் உட்காந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மூச்சு இழுத்து விட்டு நல்லா ஆரோக்கியமாக இந்த மாதிரி இடங்களில் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் இடங்களில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யுங்க. அது ஒரு நல்ல ஒரு மருத்துவம். மூச்சை இழுத்து விடுகிறதே பெரிய ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் எக்ஸசைஸுக்கு எங்கேயும் போக தேவையில்லை. மூச்சை நீங்கள் வீட்டில் இருந்து நல்லா இழுத்து இந்த மாதிரியான ஆக்சிஜன் கிடைக்கிற நல்ல காற்று கிடைக்கிற இடங்களில், நல்ல இயற்கை காற்றுகள் கிடைக்கிற இடங்களில் இழுத்து விட்டாலே அது ஒரு பெரிய எக்ஸசைஸ். நானும் ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு மூச்சு விடாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். நான் இப்படியான இதுகளை கொஞ்சம் எனக்கு கிடைக்கிற டைம்களில் இந்த மாதிரி காரியங்களை செய்து நல்ல ஒரு மூச்சு விடக்கூடிய நிலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் கடவுள் வச்சுருக்காரு. சரிங்களா? ஓகே, விடைபெறுகிறேன். பாருங்கள், தொடர்ந்து பார்த்து பலனடைங்க. உங்கள் இடங்களில் இப்படி இருந்தால் எடுத்து வீடியோ போடுங்க. இந்த காரியங்க நான் இப்போ வந்து அந்த சைடு போக போகிறேன். ஆனால் நீங்கள் நிறைய நேரம் இருந்தால் அந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் நேரம் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே.